முதல் வணக்கம் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் பற்றி நான் பேச போகிறேன். பெரிஃபரல் நியூரோபதி. பெரிஃபரல் நியூரோபதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நிறைய நரம்புகள் இருக்குது. ஸோ நம்ம பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட்லேருந்து நிறைய நரம்புகள் வரும். அந்த நரம்பு தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி வேலை செய்யுங்க, நடங்க, ஓடுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபயர் கிட்ட கை வைக்கும்போது கூட கை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் வந்துட்டு பிரெயின் தான் நம்மளுக்கு சிக்னல் தரும். ஸோ இந்த சிக்னல்ஸில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் நிறைய வரும். அந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உணர்வு இல்லாமல் இருக்கலாம், இல்லை பின் நீடில்னு சொல்லுவாங்க, குத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நர்வ் டேமேஜ் ஆச்சுன்னா வரலாம். ஸோ நர்வ் டேமேஜ் எப்போல்லாம் வரும், யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக பெரிஃபரல் நியூரோபதி வரும். அதே மாதிரி சில பேர் டெம்பரரியாக வரும். டெம்பரரினா ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க, இல்லை ஒரே பொசிஷனில் இருக்கும்போது அந்த நர்வ் கம்ப்ரஸ் ஆகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். பட் அது வந்து உடனே ரிலீவ் ஆகிடலாம். பட் பெர்மனெண்ட்டாக ஆகிறவங்க, அதாவது கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, இல்லை கேன்சர் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பெரிஃபரல் நியூரோபதி டெவலப் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்களுக்குமே வந்து எக்ஸசைசஸ் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அது போக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்குமே வந்து பெரிஃபரல் நியூரோபதி வரும். ஸோ அந்த மாதிரி பெரிஃபரல் நியூரோபதி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அந்த எக்ஸசைசஸ் பண்ண அப்புறம் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு பழைய மாதிரி உணர்வு வரலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த முக்கியமான எக்ஸசைசஸை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பெரிஃபரல் நியூரோபதி வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வரும், அதே மாதிரி ஏதாவது இன்ஜுரி ஆனால் வரும்ன்றது ரொம்ப காமன். ஆனால் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்குமே வந்து பெரிஃபரல் நியூரோபதி வந்து வரும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி வந்தாலுமே வந்து அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் த்ரூ யோகா, த்ரூ எக்ஸசைசஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பெரிஃபரல் நியூரோபதி வந்து கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட் தான். நடக்கும்போது எனக்கு வந்து உணர்வு இல்லை, எனக்கு வந்து சரியாக பிடிக்க முடியல, கையெல்லாம் வந்து எப்போவுமே வந்துட்டு எனக்கு வந்து குத்துற மாதிரியே இருக்குது, இந்த மாதிரி தான் அவங்களோட சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணோன்னு தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் பெஸ்ட் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ இல்லை ஒரு கேன்சர் யோகா தெரபிஸ்ட்டோ நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது அதுக்கேற்ற எக்ஸசைசஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் ரெகுலராக வந்து டியூரிங் த கேன்சர் ட்ரீட்மெண்ட் இல்லை ஆஃப்டர் கேன்சர் ஆர் பிஃபோர் கேன்சர் டயக்னோஸ் பண்ணும்போது அப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து ரிலீவ் பண்ணிடலாம் அண்ட் யூ கேன் ஓவர் கம் ஆல் திஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த 3 முக்கியமான எக்ஸசைசஸ் பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து டோ மசாஜ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குமே வந்து ஐம் யூஸிங் 2 யோகா பிளாக்ஸ். ஸோ எப்படி பண்ண போகிறேன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த யோகா பிளாக் கொடுங்க. ஸோ இந்த 2 யோகா பிளாக்கை வந்து நீங்கள் கீழே ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்குவாட் டவுன் பண்ண போகிறீங்க ஃபுல்லாக. அண்ட் உங்களோட ஹோல் பாடி வந்து உங்கள் டோவில் தான் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. குட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட முட்டி வந்துட்டு அந்த பிளாக்கை தாண்டி கீழே பதியணும், அதே மாதிரி மேலே வரணும். எஸ். இன்ஹேல் ஃப்ரண்ட், எக்ஸேல் பேக், இன்ஹேல் ஃப்ரண்ட், எக்ஸேல் பேக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கீழே பின்னாடி இருக்க பாதம் வந்துட்டு தரையில் படாமல் பார்த்துக்கணும். ஃபுல் பாடியுமே வந்து அந்த டோவில் தான் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து நீங்கள் உங்கள் டோவில் தான் ஃபுல் பாடியை பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. பாதம் வந்து ஆஃப் த ஃப்ளோர் இருக்கும். கை வந்து இன்டர்லாக் பண்ணிவிட்டு மேலே நல்லா கொண்டு போய் ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு யூ வில் பி வாக்கிங் ஆன் யுவர் டோஸ். வெரி குட். இதுவே ஒரு அகெயின் ஒன் மோர் டைம். இதுவே பெரிய இடமா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பெரிய சர்க்கிளை வந்து போடலாம். 5 ரவுண்ட்ஸ் கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ். பாதம் கீழே படாமல் உங்கள் டோவில் ஃபுல் பாடியோட சப்போர்ட் இருக்க போது. ஸோ கிளாக்வைஸ் நீங்கள் 5 ரவுண்ட்ஸ் போவீங்க, ஆன்டி கிளாக்வைஸ் 5 ரவுண்ட்ஸ். இதுவே பெரிய இடமா இருந்ததுன்னா பெரிய சர்க்கிளாகவே நீங்கள் போகலாம். இப்போ நீங்கள் பெரிஃபரல் நியூரோபதி சிம்டம்ஸ் ரிலீவ் ஆகிற மாதிரி எக்ஸசைசஸ் பார்த்தீங்க. இந்த எக்ஸசைசஸ் பண்ணுறனால அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நிறைய பிளட் சர்க்குலேட் ஆகும். அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகிறனால சிம்டம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி பெரிஃபரல் நியூரோபதின்ற ஒரு கண்டிஷனை பற்றி தான் நீங்கள் பார்த்தீங்க. அடுத்த ஹலோ டாக்டர் ஷோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் கண்டிஷன் அண்ட் எக்ஸசைசஸ் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க.